Hello friends, welcome back to GG's Home Bakes. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிஸ்தா ஸ்பஞ்ச் தான் பார்க்க போறோம். அதுவும் 1/2 kgக்கான மெஷர்மென்ட் ரெசிபி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டின் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 6 inch டின் வந்து நான் எடுத்துர்க்கேன். அதுல வந்து கீழ பட்டர் ஷீட் போட்டுட்டு சைடுல எல்லாம் மாவு வச்சு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். மைதா 1/2 கப், corn flour 1 tablespoon, பேக்கிங் பவுடர் வந்து 1/2 teaspoon, பேக்கிங் சோடா 1/4 teaspoon, சால்ட் வந்து 1/8 teaspoon இதெல்லாமே சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 3 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 தடவை சலிச்சு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கேக் வந்து ஈவனாக பேக் ஆகி நம்மளுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பவுல் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், அது மட்டும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் 2 எக்கு, சால்ட் 1 பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ டார்க் எல்லோவாக இருக்க கலர் வந்து பேல் எல்லோவாக ஆகணும், அந்தளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் வந்து 3 பேட்சஸாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்சை நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கரண்டுச்சான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவராக வந்து பீட் பண்ணிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கலர்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஆயில் வந்து ஒரு 2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். எந்த வாசனை இல்லாத ஆயில் தான் நம்ம ஆட் பண்ணோம், சன்ஃப்ளவர் அந்த மாதிரி ஆயிலு. அது வந்து 2 tablespoon ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 seconds நல்லா பீட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ ஒரு விஸ்க்கு வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து கொஞ்சமாக பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மில்க் வந்து 2 tablespoon எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. விஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் விஸ்க்கு வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வெட் இன்க்ரீடியன்ஸு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது சில டைம் அந்த மாவெல்லாம் வந்து உள்ளேயே இதாயிரும். ஸோ விஸ்க்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் பிஸ்தா எசன்ஸ் எடுத்திருக்கேன், 1 teaspoon பிஸ்தா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து வராது. நீங்கள் பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா பிஸ்தா வந்து நல்லா நான் ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். 1/4 கப் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாவில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது எசன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்தாவும் ஆட் பண்ணும்போது நம்ம ஓவரால் ஸ்பஞ்சில் வந்து டேஸ்ட் வந்து ஒவ்வொரு பைட்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த பிஸ்தா ஃப்ளேவர் வந்து இருக்கும். நீங்கள் வெறும் எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த பிஸ்தா மட்டும் ஆட் பண்ணிடுங்க. அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம டின்னில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்யூவர் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு டேப் பண்ணும்போது 2 times மட்டும் டேப் பண்ணால் போதும். ரொம்ப டேப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அந்த ஸ்டெப் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 30 minutes வந்து ஒரு 180 degreeல பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து கேக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 1/2 kg கேக் அப்படிங்கிறனால ஒரு கட்டு தான் நம்ம பண்ணணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் 1 kg அந்த மாதிரி பண்ணும்போது கேக் பண்ணினீங்க அப்படின்னா 3 layers கட் பண்ணிக்கலாம். 1/2 kgக்கு ஒரு கட்டு தான் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஹைட்டாக நீங்கள் டின் எடுத்திங்கன்னா அதை நீங்கள் வந்து 3 layers கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 6 inchல எடுத்திங்கன்னா நீங்கள் 2 layer கட் பண்ணால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம ஆட் பண்ண பிஸ்தா அந்த பவுடர் வந்து உள்ளே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போ நம்மளுக்கு கேக் வந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஃபைனலாக இந்த மாதிரி தான் கேக் வந்து நான் செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.